ஹலோ மக்களே! இது எந்த இடம்னு பார்க்குறீங்களா? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் சோளிங்கர் இருக்க நரசிம்மர் கோயிலுக்கு போயிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இது எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ரோப் கார்லேயும் போகலாம் கோயிலுக்கு, படி வழியாகவும் போகலாம். ஆனால் நம்ம படி வழியாக போகும்போது மட்டும்தான் இந்த கோயில் பார்க்க முடியும். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கோயில் மாதிரி தெரில. ஏதோ ஒரு மண்டபம் மாதிரி, பாழடைஞ்ச மண்டபம் மாதிரி இருந்தது. இது என்னடான்னு சொல்லிட்டு போகும்போது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாதை மாதிரி போகுது. அதுக்குள்ளே போனோம். நான் எங்கள் மாமா பசங்களாம் இருந்தாங்க. அவங்க கூட போனோம் உள்ள. அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா இது மண்டபம் மாதிரி இருந்தது. ஆனால் இந்த கல்லில் செஞ்ச சிற்பம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது. அந்த வியூ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அந்த மண்டபம் மேலேருந்து அந்த வியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம கொடைக்கானல், ஊட்டி அந்த மாதிரி கிளைமேட்டில் போனால் அந்த மலைகளை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதில் செஞ்ச அந்த சிற்பமெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நேச்சுரலாக கையாலே செஞ்சுருக்காங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணி செஞ்சுருப்பாங்க. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா கையால் செஞ்ச சிற்பம்லாம் இருந்தது. அந்த கோயில் வந்து கொஞ்சம் பாழடைஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் அந்த கோயில் ஆனால் அந்த இது கோயில்னு எப்படி கண்டுபிடிச்சோன்னா, இந்த வீடியோவில் பார்ப்பீங்க நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஆனால் ஃபுல்லாக இந்த கருங்கற்களால் தான் செய்யப்பட்டுறாங்க. ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது அப்போது இது குளம் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இது கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்தா செம்மையாக இருந்திருக்குங்க. அதை பாருங்கள். பார்த்தீங்கன்னா கருங்கல்ல செஞ்சுட்டு அதுக்குள்ளே அந்த சுண்ணாம்பு கல்லெல்லாம் வச்சு செய்வாங்க பாருங்கள். அப்போது இதுவில் வந்து பழைய காலத்தில் முதல்ல வந்து இது கோயிலாக கட்டியிருக்காங்களா இல்லை என்னன்னு தெரில. ஆனால் கோயில் வடிவம்லாம் இருக்குது. அந்த வியூவாக போய் பார்த்தா எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆனால் அங்கே வேலை நடந்திருக்கு பாருங்கள். இது அப்படியே இது இந்த மாதிரி காம்பவுண்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் பாதியிலே விட்டுருக்காங்க பாருங்கள். காம்பவுண்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க, பாதியிலே விட்டுருக்காங்க. ஆனால் கட்டியிருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். இதை இன்னும் இப்போது இருக்கிற கவர்மெண்ட்டு இதை பராமரிக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் பராமரித்தா நல்லாயிருக்கும். இந்த கோயிலில் கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். பாருங்கன்னா அப்பயும் வந்து அவ்வளோ ரசித்து அந்த கோயிலை கட்டுறாங்க. அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஆக்சுவலாக நான் போயிட்டு பிரமிச்சிட்டேன் அந்த இடத்துக்கு போயிட்டு. ஆனால் செம்மையாக இருந்தது. பாருங்கள் அந்த கருங்கல்லில் தான் செஞ்சுருக்காங்க. அது இது மாதிரி காம்பவுண்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த சுண்ணாம்பு கல் வச்சு அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. வென்டிலேட்டர்லாம் வச்சு அந்த அதாவது அந்த டெக்ஸ்சர் நான் ஒரு சிவில் இன்ஜினியர். இந்த அப்பத்தியோட கலைநயம் பார்த்து நான் பிரமிச்சிட்டேன். அப்பயே அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்கள் வென்டிலேட்டர் வச்சுருக்காங்க. இது வந்து அபிஷேகம் பண்ணும்போது அந்த தண்ணி வெளியே வர்றதுக்கு வழி இதெல்லாம் அப்போ டெக்ஸ்சரில் பண்ணியிருக்காங்க. ஆனால் இடம் செம்மையாக இருக்குது. இந்த இடத்துலேருந்து நிறைய பேர் போயிருக்க மாட்டாங்க. நேராக போவாங்க, சாமி கும்பிட்டு வந்துடுவாங்க. இல்லை ரோப் கார் மூலிமா போயிருப்பாங்க. ரோப் கார் மூலிமா போனால் இந்த இடம்லாம் பார்க்க முடியாது. ஆனால் இந்த நடைபாதையில் போகும்போது இந்த வழி பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 800 படி தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா இந்த வழி போகுது. ஆக்சுவலாக இது யாரும் போக மாட்டாங்க. வெளியே தான் இருக்குது, பார்க்க வெளியே தான் தெரியுது. கொஞ்சம் போக முடியாது, முள் கல்லாம் இருக்குது.